நீ யாரோ இருக்கிறத நினைச்சு பேசிட்டு இருந்த. நானும் என் தம்பி என்ன தனியா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் உனக்கு தெரியும்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அந்த சின்ன பொண்ணு உள்ள இருக்க அம்மனை கை காட்டுறா. அப்பதான் அந்த பொண்ணு யாருங்கிறத ரிவீல் பண்றாங்க. அந்த காலத்துல அந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்து ஜீவசமாதி அடைஞ்சது அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணதான் இந்த ஊர்ல கடவுளை வழிபட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சாமியாரும் அவர் சொல்றது உண்மைதான். முதல்ல நம்ம அவரை விரட்டதை விட்டுட்டு அந்த தீய சக்தி இப்ப நம்ம ஊர்ல வேற யார் உடம்புல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல்ல எல்லாரும் அவங்களோட கழுத்தை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களோட கழுத்தை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவரோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட ஒய்ஃப் வேலைக்காரன் கூட பேசிக்கிட்டு மாங்க அரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அரைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க உடம்புக்குள்ள அந்த தீய சக்தி வந்துருது. அந்த பக்கத்துல இருந்த வேலைக்காரோட கையை எடுத்து அவங்க போட்டுன மோதிரத்தை அந்த விரலோட வெட்டி எடுக்கிறாங்க. இதை பார்த்து பக்கத்துல இருக்கிற வேலைக்காரி மயங்கி விழுந்துடலாம். இவன் பயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கும் போது அந்த லேடி வெளியே இருக்க கிணத்து மேல நின்று இவங்க ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்து சிரிச்சுட்டு அதுக்குள்ள விழுந்து இறந்துடுறாங்க. இப்ப ஊருக்குள்ள எல்லாருமே அந்த விசித்திரமான சிம்பிள் யார் கழுத்துல இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலைக்காரன் ஓடி வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையனை பார்த்து உங்க அம்மா கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க, உடனே நீ ஓடி வா அப்படின்னு சொல்ல எல்லாருமே இங்க வந்து கிணத்துல அவங்கள தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலைக்காரியும் அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அவரோட ஹஸ்பண்ட் தான் படத்தோட ஸ்டார்டிங்ல திருப்பி இன்னொரு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு குடும்பம் நடத்திட்டு இருப்பான். இப்ப அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த வேலைக்காரி ரொம்பவே டென்ஷன் ஆகி போறா. இப்ப அப்படியே கட் பண்றாங்க. தொட்டில அந்த குழந்தையும் கொண்டுட்டு அந்த செகண்ட் ஒய்ஃபையும் தூக்கில தொங்க விட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டு அந்த வேலைக்காரி கழுத்தறுத்துட்டு இறந்துடுறா. இப்ப இதையும் அந்த ஊர்க்காரங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பையன் அந்த ஊருக்கு வெளியில காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் உடம்புல கொஞ்சம் ரத்தத்தோட நின்னவன முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அவனும் விளையாட்டா கல் எடுத்து அது மேல எரிஞ்சிடலாம். இப்ப அப்படியே அந்த நாய்க்கு பின்பக்கம் காட்டுறாங்க. அந்த ஏகப்பட்ட நாயை இந்த நாய் கட்டிச்சே கொண்டு போட்டிருக்கும். இப்ப அந்த நாயோட உடம்புல அந்த தீய சக்தி இருக்கும். அந்த பையனை ரொம்ப கொடூரமா கொலை பண்றதுக்கு துரத்துது. அந்த பையனும் பயந்து ஓடி போய் அந்த பைல்வானோட வண்டியில விழுந்துடுறான். இப்ப அந்த பைல்வான் அந்த நாயை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடுத்ததா அவனோட உடம்புக்குள்ளேயே அந்த தீய சக்தி வந்துருது. அந்த பைல்வான் நேரா ஊருக்குள்ள கிளம்பி வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அவன் கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல. இப்போ ஹீரோ அந்த பக்கத்துல தொங்கிட்டு ஒரு மணி எடுத்து அந்த பைல்வான் அடிக்கிறான். அந்த மணி சத்த கேட்டதுமே அந்த பைல்வான் அவனோட சக்தி மொத்தமும் போன மாதிரி அப்படி இறங்கிடுறான். இப்ப அந்த பைல்வானை கட்டி போட்டுறாங்க. இப்போ ஹீரோ அந்த போலீஸ்காரன்கிட்ட அந்த பைல்வானை எதிராளி கட்டி போட்டு வச்சிருக்காருன்னு கேட்க அந்த தீய சக்தி அவன் உடம்புல இருக்கும்போது அவனை பலி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதெல்லாம் முடியாது, அவன் உயிர் தானே, இது நம்ம தடுத்தி ஆகணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டுக்கிட்டு அவனை கட்டி போட்டு இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. வந்து அங்க காவலுக்கு நிக்கிறவனை தள்ளி விட்டுட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த பைல்வான் அந்த கைத்தை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிருப்பான். இப்போ அந்த ஹீரோ அந்த போலீஸ்காரன் தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள பாறையில உட்காந்து ஏதோ ஒரு உயிரினத்தை கையில பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரர் அவனை பார்த்ததுமே பயந்து போய் அந்த இடத்துல ஒரு பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிறாரு. ஆனா அந்த பைல்வான் கண்டுபிடிச்சு அந்த போலீஸ்காரரை கொலை பண்ணிடுறான். இப்ப அந்த பைல்வான் திரும்ப அந்த ஊருக்குள்ள வந்துடுறான். அந்த ஊர் ஜனங்க அவனை எப்படியோ சமாளிக்க பாக்குறாங்க. சுத்தமா முடியல. அதுல ஒருத்தன் அவனை சமாளிக்க முடியாம கடப்பாறை எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சிலே குத்திடுறான். இப்ப அவன் நெஞ்சில குத்து